கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா யூதா எழுதின நிருபம் 25வது வசனம். யூதா 25 ஜூன் 25. தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். என்ன ஒரு அருமையான வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறாரு. அதாவது சொல்லும்போது முதலாவது இதிலிருந்து வரக்கூடிய இது ஒரு வெளிப்படக்கூடிய காரியம் என்னன்னா, தேவன் இரட்சகர் என்பதை மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இரட்சகர், தேவன் இரட்சகர். இவங்க ரெண்டு பேருடைய அவங்களுடைய குணாதிசயம், காட் பை நேச்சர் இஸ் அ சேவியர். அவருடைய குணமே அவர் இரட்சகர். 1 தீமோத்தேயு 2:3 நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. அதே மாதிரி 1 தீமோத்தேயு 4:10 பார்க்கிறோம். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், விசேஷமாக விசுவாசிகளுக்கும், இரட்சகராய் இருக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, அவர்தான் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாய். அதே மாதிரி தீத்துக்கு எழுதும்போது, தீத்து 1வது அதிகாரம் 2வது வசனம், தமிழில் இங்கிலீஷில் 3வது வசனம், பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்று சொல்லக்கூடியதான். அதே மாதிரி தீத்து 2வது அதிகாரம் 10வது வசனம் அங்கே சொல்லும்போது 9வது வசனம், தமிழில் 9வது வசனம், வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை. அதே மாதிரி 3வது அதிகாரத்தில் 4வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது. அப்போ என்ன, இவர்கள் தேவன் தான் நமக்கு ஒரு பிரசன்னமாகக்கூடிய ஒரு அவர்தான் இரட்சகர், அவங்க தான் இரட்சகர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அவர்தான் தேவன் தான் ஞானமுள்ளவர் என்று சொல்லக்கூடிய, ஒரே ஞானமுள்ளவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவன் என்று சொல்லக்கூடியதாக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தில், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். யாரு? கிறிஸ்து தான் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அதனால அவருக்கு தான் துதி, கனம், மகிமை, வல்லமை, அதிகாரம் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. இதை நம்ம எங்கே பார்க்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். அருமையாக இதை பாடல் பாடி அவங்க ஆராதிக்கக்கூடிய காரியம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அங்கே கர்த்தரை ஆராதிக்கக்கூடியது. அதே மாதிரி 5வது அதிகாரத்தில் 12லிருந்து பாருங்கள். அவர்களும் மகா சத்தப்பட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றிலுள்ள வசத்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். இங்கே சொல்லுகிற காரியம் நிறைவேறுவதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாளில் நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது பூமியில் நம்ம இருக்கும்போது மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் போகும்போது ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். எல்லா ஜீவன்களும், படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக என்று சொல்லி சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆராதிக்கிறத பார்க்கிறோம். அதைத்தாங்க யூதா சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் ஒருத்தர் தான் ஞானமுள்ள தேவன், அவர் தான் இரட்சகர், அவருக்கு தான் கனமும் அவருக்கு தான் மகிமையும் வல்லமையும் அதிகாரமும். அது எப்போ? இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி கர்த்தரை
ஆராதித்து தன்னுடைய நிருபத்தை முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாய் இருக்க போகிறோம். அதை இப்பொழுதே நாம் அறிந்து கொண்டு அதை செய்வோமா? காரணம், தேவன் இரட்சகர், நம்மை ரட்சித்தவர். நாம் ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தபோது நம்மளை ரட்சித்தாரே, அதற்கு நாம் பாத்திரவான்களாய் அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துறவர்களாய் இருக்க ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஒருவருக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ரட்சித்து எங்களை வலுவாதபடி காத்து உம்முடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோടെ எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ள ஒருவருக்கே துதி கனம் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.